ஜாதி தனிக்க விட்டு விளையாட்டம் ஆடுது இத்தாலி என்னை சுத்தி கைத்தாழ போடுது அழகான பொண்ணுனா அது கேட்க கண்டுதான் அழகான பொண்ணுனா அது கேட்க கண்டுதான். அதாவது இசை வந்து இசைக்கு இறைவனே அடிமை அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. பட் அது உண்மை. என்னென்னா அந்த கவலைகளை மறக்கக்கூடிய பவர் வந்து இசைக்கு, மியூசிக் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் இவங்களுடைய கவலைகளை மறக்கடிக்கலாம்னு ஒரு சின்ன முயற்சியில் வந்து இப்போ நான் வந்திருக்கேன். அதில் வந்து என்ன ஒரு பியூட்டினா, நான் இப்போ பொதுவாக எல்லா இடத்துலையும் பாடும்போதும் சிரிச்சுக்கிட்டே சந்தோஷப்படுதோ, பட் இந்த இடத்துல சிரிச்சுக்கிட்டே என்னால் சந்தோஷப்படுத்த முடியல. அது ஒரு கஷ்டமாக தான் இருந்தது. பட் இருந்தாலும் நம்ம சிரித்தாதானே அவங்க சிரிப்பாங்க அப்படின்றதுக்காக நிறைய பேர் எங்கூட தாத்தா பாட்டிங்கெல்லாம் கூட ஆடும்போது என்னுடைய கலந்த கிளம்புன ஞாபகம் வந்துச்சு. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு வந்து நிறைய ஹாஸ்டல் இருக்குது. உங்களுக்கு இந்த ஹாஸ்டலோட எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கூகுள்லேயே வந்துடும். வந்த மதுரை, திருப்பாலை இந்த மாதிரி இது நிறைய இருக்குது. நீங்கள் உதவி செய்யலாம். முதியோர்லாம் குழந்தைங்க இதோட போய் பாடுவேன். அப்புறம் குழந்தைங்களுக்கு இலவசமாக மியூசிக் கிளாஸ் எடுப்பேன். கீபோர்டு எடுப்பேன். கீபோர்டு வாசிங்களா, கீபோர்டு, பாட்டு அந்த மாதிரி ஸ்கூலுக்கு போய் எடுப்பேன். அப்புறம் நம்ம கவர்மெண்ட்ஸ் அந்த ஊனமுற்ற குழந்தைங்க இதுக்கு நம்ம வீடியோஸ் எடுப்போம். இப்போ எப்படி இந்த முதியோர் இதை நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி ஊனமுற்ற குழந்தைகள் அவங்க மனசுலேயே சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நிறைய இருக்குது. அது மாதிரி நிறையா ஊனமுற்ற குழந்தைங்களோட ஹாஸ்டலுக்கு போய் இந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற நிறைய ஆசைகளும் இருக்குது. அவங்களுக்குள்ளே யாரும் மியூசிக் திறமைகளாக இருந்த குழந்தைங்க இருந்தால் நம்ம இசைக்குழுக்கு பயன்படுத்திக்கலாம். அவங்கள நல்ல நிலைமை கொண்டு வரணும் எண்ணமும் இருக்குது. ஆண்டவன் இதுக்கு அருள் புரியணும். சாப்பாடு மட்டும் இல்லாமல் இப்படி வார வாரம் வந்து பாட வச்சு ஆட வைக்கிறாங்கல்ல, இதெல்லாம் எப்படி இருக்குது உங்களுக்கு? எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எல்லாத்துக்குமே சந்தோஷமாக இருக்குது. பாடுறாங்க, ஆடுறோம், நாங்களும் சேர்ந்துக்கிட்டு ஆடுறோம். எல்லாமே சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள்லாம் எந்த கவலையும் கிடையாது. வீட்டில் இருந்தால் தான் கவலை. அங்கே போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், போக சுற்றி பார்ப்போம்னு சொல்லி வரும். இங்கே வந்து ஆளுகளை சேர்ந்தோம், ஆளுகளை பேச, சிரிக்க, பேச ஜாலியாக இருக்கும். இப்போ பேரன் பேத்தியெல்லாம் பெரிய லெவலில் இருக்காங்கல்ல, அப்படி வந்து எதுக்கு இங்கே கொண்டு விட்டாங்க? அவங்க கொண்டாந்து விடலை சார். நான் தான் வந்தேன். இந்த ஹோமுக்கு நான் தான் வந்தேன். கொஞ்சம் மருமகளோட கொஞ்சம் கோவத்தோடு வந்தேன். சரி அதோடு இருந்தேன். அப்புறம் இங்கேயே இருந்துக்கிறலாம், அவங்களோட சந்தோஷமாக இருந்துக்கிடுவோம். நம்ம இனிமேல் வீட்டுக்கு எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி என் பாட்டுக்கு நான் சந்தோஷமாக இருந்துக்கிட்டேன். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இல்லை, ரெண்டாவது இந்த மாதிரி சிந்து மேடம் நல்லா கலை நிகழ்ச்சி பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேடம் எங்களை ரொம்ப அரவணைச்சி பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக இருக்குதா என்னுடைய இது அப்படின்ட்டு முழு மூச்சாக இருந்து எல்லாமே செய்கிறாங்க. நல்லா சாப்பாடு கொடுக்குறாங்க, நல்லா துணிமணி கொடுக்குறாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது எல்லாமே இருக்கட்டும். வந்து நீங்கள் வந்து அடிக்கடி வாங்க. ம் 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 இது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இசை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ப்ரைஸ்லாம் வாங்கியிருக்கேன். அதே மாதிரி டான்ஸு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எல்லா படம் விரும்பி பார்ப்பேன். என்னுடைய டான்ஸு கூட பார்த்துருப்பீங்க. அது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். எனக்கு வந்து இங்கே தான் எல்லோரும் எனக்கு சகோதரிகள், தாய் தந்தையர்கள். இதை விட வேறு என்ன சந்தோஷம் வேணும்னு சொல்லுங்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். கடவுள் அதுக்கு தானே படைச்சிருக்காரு. உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. நம்ம எல்லாருமே நமக்காக தான். இந்த முதியோர் இடத்துல வந்து 37 பேர் தங்கியிருக்காங்க. இங்கே இருக்க பெரியவங்க எல்லாரும் மன அழுத்தத்தோடு இருக்கிறனால இந்த மாதிரி நாங்கள் மாதத்தில் 2 நாள், சில நேரம் வாரத்தில் 1 நாள் இந்த மாதிரி பாட வைக்கிறது, அவங்கள டான்ஸ் பண்ண வைக்கிறது, அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ப்ரோக்ராம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். மதிச்சியம் பாலா சார் வந்து ப்ரோக்ராம் பண்ணார். அதுக்கப்புறம் ஜானகிராமன் சொல்லிட்டு அவர் ஒருத்தர் வந்து ப்ரோக்ராம் பண்ணார். இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட சந்தோஷத்துக்காக நாங்கள் இதை பண்ணுறோம். எங்களுக்கு இந்த வாய்ப்பு அளித்த மதுரை மாநகராட்சிக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஆதரவற்றோர் தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து உடை, உணவு எல்லாமே ஃபஸ்ட்டு வந்து 5 வருஷம் எங்களுக்கு மாநகராட்சி ஹெல்ப் பண்ணாங்க. இப்போ 2 இயர்ஸாக வந்து நாங்கள் டோனர்ஸ்லாம் பார்த்து அவங்கள போய் பார்த்து சந்தித்து அவங்க வந்து எங்களுக்கு உதவி செய்கிறாங்க. அதன் மூலமாக நாங்கள் நடத்திட்டுருக்கோம். இடம்லாம் எங்களுக்கு ஃப்ரீயாக தான் மாநகராட்சியில் கொடுத்துருக்காங்க. மாநகராட்சியும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க.